பின்வருவனவற்றை செவ்வக வடிவில் எழுதுக. ஓகே, ஸோ நம்ம வந்து மொதல் கணக்கு எடுத்துக்கலாம். மொதல் கணக்கில் என்ன கொடுத்துக்கிறாங்க? cos pi by 6 plus I sin pi by 6. ஓகே, பெருக்கல் cos pi by 12 plus I sin pi by 12. ஓகே, ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா cos of theta 1 plus I sin theta 1 பெருக்கல் cos of theta 2 plus I sin theta 2 is equal to cos of theta 1 plus theta 2 plus I sin theta 1 plus theta 2. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவல் டு cos of இங்கே theta 1க்கு பதிலாக 5 by 6 இருக்குது, theta 2க்கு பதிலாக 5 by 12 இருக்குது. ஸோ cos of 5 by 6 plus 5 by 12 plus I sin 5 by 6 plus 5 by 12. ஓகே, இப்போ இது ரெண்டையும் கூட்டலாம். இங்கே வந்து எல்சிஎம் வந்து என்னது 12. ஸோ அதனால் இங்கே 12, இங்கே 2 பை plus 5. ஸோ plus I sin 2 pi plus 5 divided by 12. So this is equal to cos of 3 pi by 12 plus I sin 3 pi by 12. So 3 வந்து இந்த 12ல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்க 4 கிடைக்கும். ஓகே, so this is equal to cos of pi by 4 plus I sin pi by 4. ஸோ நமக்கு pi by 4 அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா அது 45 டிகிரி. ஸோ cos 45 டிகிரி அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு 1 by √2 தெரியும். ஸோ பிளஸ் I sin 45 டிகிரியும் என்னது 1 by √2 தெரியும். ஸோ இது ரெண்டுமே வந்து என்னது ஒரே நம்பரா இருக்கிறதுனால அதை வெளியில எடுத்துக்கலாம். ஸோ 1 by √2 பெருக்கல் 1 plus I. ஸோ இதுதான் வந்து செவ்வக வடிவம். கொடுத்துருக்கிற கணக்கு cos pi by 6 plus I sin pi by 6 பெருக்கல் cos pi by 12 plus I sin pi by 12. அதனுடைய செவ்வக வடிவம் தான் இது. ஸோ இதுதான் வந்து கேட்டிருக்கிறாங்க. இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ரெண்டாவது கணக்கு வந்து சால்வ் பண்ண போறோம். ஸோ ரெண்டாவது கணக்குக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஒரு பகுதி ஒரு விகுதி கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இங்கே cos of theta 1 plus I sin theta 1 divided by cos of theta 2 plus I sin theta 2. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா cos of theta 1 minus theta 2 plus I sin theta 1 minus theta 2. ஓகே, ஆனா இங்க வந்து பிளஸ் இல்ல, நடுவில் வந்து என்னது மைனஸ் இருக்குது. ஸோ அதை வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் பிளஸ்ஸா மாத்தணும். அதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு cos of minus theta is equal to plus cos theta அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் sin of minus cos theta, sin of minus theta is equal to minus sin theta அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த கணக்கை வந்து சால்வ் பண்ண போறோம். இப்போ நம்ம கணக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா cos of pi by 6 minus I sin pi by 6 divided by 2 times cos of pi by 3 plus I sin pi by 3. Okay, so this is equal to இந்த ரெண்டு வந்து தனியா இருக்கிறதுனால அதை அப்படியே 1/2 தனியா எடுத்துக்கலாம். இப்ப பகுதி அதாவது தொகுதியை எழுதுறேன் நான் இப்ப. ஸோ cos of minus pi by 6. ஸோ cos of minus pi by 6 அப்படிங்கிறது cos pi by 6 தான். ஸோ பிளஸ் I sin of minus pi by 6. ஸோ sin of minus pi by 6 அப்படிங்கிறது என்னது மைனஸ்
sin pi by 6. ஸோ மேட்ச் ஆயிடுச்சா? ஸோ டிவைடட் பை இதை அப்படியே எழுதிக்கலாம் நம்ம cos of pi by 3 plus I sin pi by 3. Okay. ஸோ நமக்கு இப்போ இந்த ஃபார்முலா நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2. நமக்கு என்னது தீட்டா 1 இருக்கிற இடத்துல என்னது மைனஸ் 5 by 6 இருக்குது. ஸோ மைனஸ் 5 by 6 minus 5 by 3 plus I sin minus 5 by 6 minus 5 by 3. ஸோ இப்போ நமக்கு இதுக்கு எல்சிஎம் வந்து என்னது 6 தான். ஸோ நமக்கு இங்கே காஸ் ஆஃப் இங்கே 6, இங்கே மைனஸ் 5, இங்கே மைனஸ் 2π. ஓகே, பிளஸ் ஐ சைன் இதே போல நமக்கு மைனஸ் 5 மைனஸ் 2π பை 6. ஓகே, ஸோ இது வந்து என்னது மைனஸ் 5 மைனஸ் 2π அப்படிங்கிறது என்னது மைனஸ் 3π. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கே 3 வந்து இந்த 6ஓட கேன்சல் ஆகிட்டு நமக்கு காஸ் ஆஃப் மைனஸ் 5/2 பிளஸ் ஐ சைன் மைனஸ் 5/2 கிடைக்குது. ஓகே, ஸோ நமக்கு ஸோ திஸ் இஸ் 1/2. நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா காஸ் மைனஸ் 5/2 மதிப்பு வந்து என்னது 0 அப்படின்னு தெரியும். நமக்கு சைன் மைனஸ் 5/2 மதிப்பு என்னது -1 தெரியும். ஸோ மைனஸ் ஐ. ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் என்ன அப்படின்னா மைனஸ் ஐ பை 2. ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர். ஸோ இதனோட செவ்வக வடிவம் வந்து என்னது இதுதான் மைனஸ் ஐ பை 2. இதை தான் கேட்டிருக்கிறாங்க. இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.